கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 4-5 தேதிகள்ல 10ஆம் இடத்துக்கு வராரு. 10ஆம் இடம் நீசம்தான் சந்திரன் விருச்சிகத்துல. யாரு மறுத்தா பௌர்ணமி அமைப்பு இருக்குல்ல, அப்ப 10ஆம் இடம் பூஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகள், சைக்கிள் வியாபாரம் பண்றவங்க, ஒரு கமிஷனுக்கு வாங்கி விற்கிறவங்க, இவங்களுக்கு பூராமே இந்த வாரம் வார ஆரம்பத்திலேயே உங்களுக்கு வாரத்துக்கு தேவையான முன்னாடியே கிடைச்சிடும். வியாபாரிகளை பாருங்க, எல்லா நாளும் ஆவரேஜா நடக்காது. வேலைக்கு போற விஷயம் வேற, அது ஆவரேஜா சம்பளம் வந்துடும். தொழில்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வாரம் பூரா ஒண்ணுமே இருக்காது. வார கடைசியில அதிகம் உழைக்க வச்சு அந்த வாரத்துல கிடைக்கிற காசை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். இது கிரகத்தினுடைய வேலைகள். அப்ப 10ஆம் இடம் செழிக்கும் போது உங்களுடைய செயல் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். சிறு தொழில் புரியவர்கள் கூட நல்லபடி அமையும். தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சரி வரலைங்கிறவர்கள் கூட வார தொடக்கம் போன வாரம் சரியில்லைன்னா இந்த வாரம் நல்லா இருக்கும். அடுத்து 6-7 தேதிகள்ல 11ஆம் இடம் சிறக்குது, லாபம் கிடைக்குது. முதல் வாரத்துல 2 நாள் தொழில் அமையுது, அது லாபமாக மாறுது. 11ஆம் இடம் குருவும் பார்க்குது. ஒளிகுறைய சந்திரனும் இருந்து குருவும் பார்க்கும்போது லாபம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். சரி, லாபம் வந்துருச்சு. அடுத்து என்ன? விரயம் 12ஆம் இடத்துக்கு வருதா. சம்பாதிச்சதை சுபச்செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருப்பவர்களுக்கு மட்டும் நான் சொல்றேன். சரி, சுபச்செலவு இல்லையா, அந்த லாபத்தை மிச்சப்படுத்தணும், பிற்காலம்னு ஒன்று இருக்குல்ல, அதை மனசுல வச்சு அதை செய்யணும் அப்படிங்கிற அமைப்பை சொல்றேன். சரி, இப்ப குருவோட நிலையை சொல்லணும். வருஷம் பூரா குரு இருக்காருல்ல, அப்ப வாரத்துக்கு அவர் இருப்பாருல்ல, அதையும் நம்ம சொல்லி ஆகணும். இது வரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்துச்சு. அதிர்ஷ்டம் இல்லாதவங்களுக்கும் அதிர்ஷ்டமா இருந்தீங்க. போன வருஷத்தை ரெஃபர் பண்ணி பாருங்க. பிள்ளைகள் ஏதோ உதவிகரமா இருந்தாங்க, நடுநிலையோடு இருந்தாங்க, நல்ல சிந்தனை வேலை செஞ்சு, இப்படி அமைப்பு தான். அடிப்படை ஜாதகத்துல திருமண வாழ்க்கை சரியில்லாத கூட 5ல குரு இருக்கும் போது தகராறு வந்தாலும் நீங்க ஒதுங்கி போவீங்க. சிந்தனை செஞ்சு அந்த அந்த ஒற்றுமையை வளர்த்து கொண்டீங்கன்னு சொல்லலாம். இது நுட்பம். சரி, இப்ப எச்சரிக்கை என்ன சொல்றேன்? செவ்வாய் சனி ஆகாத கடகம் 2ல இருக்கு. வாக்கு ஸ்தானம். பேசுறத பக்குவமா பேசணும். தாயா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், தந்தையா இருந்தாலும், யாராக இருந்தாலும் பக்குவமா பேசணும். பக்குவமா பேசும் பொழுது சந்தோஷங்கள் வரும் அப்படிங்கிறத சொல்றதுதான். சரி, பார்வை எங்க பாக்குறாரு? கும்பராசிக்கு 8ஆம் இடத்தை பாக்குறாருல்ல, 2ல இருந்து 8 பாப்பாருல்ல, ஆரோக்கியத்தை பாத்துக்கிறணும். அப்ப இந்த வாரம் தொழில் வந்து லாபம் வந்து சுபவிரயம் பண்ணுவீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி.